வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வீட்டில் ஓணம் விருந்து சாப்பாடு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார், இந்த சாம்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவியல், அவியல் கூட்டு, அவியல் கூட்டு, அவியல் பல வகையான காய்களில் செய்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எரிசேரி, அது அரசாணிக்கால் செய்கிறது எரிசேரி. அப்புறம் அப்பளம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாயாசம், பால் கோதுமை நல்லா கலக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பால் ஊற்றி கோதுமை பாயாசம். இந்த கோதுமை பாயாசம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது வருது. கோதுமை பாயாசம் சூடாகிட்டுக்குது. கோதுமை பாயாசம் நல்லா சூடாகிட்டுக்குது. அதுக்கப்புறம் நெய்யெல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். பருப்பு மிக்ஸ் பண்ணணுங்க. அடுப்பில் சூடாகிட்டுக்குது. நல்லா கொதிக்கணும். கொதித்து வரும்போது தான் அதனோட டேஸ்ட் கிடைக்கும். கொதித்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கொதிக்கணும். கொதித்து வந்த கடைசியில் அது நெய் மிக்ஸ் பண்ணி அதை உள்ளே கலக்கிடணுங்க. இது கோதுமை பாயாசங்க. இது பால் கிட்டத்தட்ட 6 லிட்டர் பாலுங்க. 6 லிட்டர் பால் வச்சு தான் இந்த பாயாசம் செய்ய முடியுங்க. வேறு அந்த பால் அந்த பக்கம் கொதிச்சிட்ருக்குது. பாலுமே கரும்பு சக்கரை பாவும் உள்ளே ஊற்றணும். பாருங்க, இந்த பருப்பு உள்ளே போட்டாச்சு. உள்ளே ஓட்ட கடைசியில் மறுபடியும் கொதித்து வந்தால் பாயாசம் ரெடி. இன்னொரு பாயாசம் இருக்குதுங்க, பாலாடை பாயாசம். அது காட்டுறேன் இருங்க. இது கோதுமை பாயாசம். நல்லா கிண்டி எடுக்கணும். கிண்டி எடுத்து கடைசியில் வெளியே வச்சிட வேண்டியதாக. அடுத்து பார்த்திங்கன்னா பாலாடைன்னு சொல்லுவாங்க, கேரளா ஸ்பெஷல். இது பாலாடை பாயாசம். இன்னொரு பாயாசம். 2 வகையான பாயாசம் செஞ்சேங்க. இது பாலாடை, அது கோதுமை பாயாசம். இது பாலாடை பாயாசம் செம டேஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பல வகையான கூட்டு, சாப்பாடு, பொரியல், இந்த புளியஞ்சி கருப்பாக்கிறது, புளியஞ்சி, உப்பு, அவியல், எரிசேரி. இது ஓலன்னு சொல்லுவாங்க. அந்த பக்கம் ஊறுகாய் எல்லாம் மிக்ஸ் பண்ணது கடைசியில் தான் 1 2 3 4 5 6 7 8 9 வகையான கூட்டுகள், சாப்பாடு எல்லாம். இதுதான் ஓணம் விருந்து. செப்பரேட் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 2 மணி ஆகி போச்சு. இதுதான் ஓணம் விருந்து கூட்டுகள். காயிலே 4-5 வகையான கூட்டுக்குது. அது அந்த எல்லோ கலரில் இருக்கிறது ஓலன் கூட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பக்கம் அவியல். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க. ஓணம் விருந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. கேரளா பொறுத்தளவுக்கு பாயாசத்தை இலையிலே கொட்டிடுவாங்க. கொட்டி அதுக்கப்புறம் குடித்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இலையில தான் பாயாசம் சாப்பிடுவாங்க. எல்லாமே சாப்பிட்டுக்கிறாங்க. இதுதான் இன்றைய திருவோணம் விருந்து. இப்போ சாப்பிட்டுக்கிறாங்க. அதை மோர் ஊற்றி சாப்பிட்டா முடிஞ்சுது. பாயாசம் இலையில் சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.